ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிரைம் ஸ்டோரி சொல்ல போறேன். எப்பயும் போல ஒரு குட்டி கதை தான். கதைக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லயே ஒரு கிரைம் சீன். அங்க நிறைய போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அங்க ஒரு தாத்தா, டி பிரகாஷ், என்னடா ஆச்சு? போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. அத ஏன் கேக்குற தாத்தா? அவரு இறந்து போயிட்டாராம். ரொம்ப வருஷமா படுக்கையில இருந்தாருல்ல, யாருமே அவரை கவனிச்சுக்கல. இப்ப அவர் இறந்து போய் 2 நாள் ஆகுதான். உடம்பெல்லாம் அரிச்சு போயிருக்கு. எதர்ச்சியா யாரோ பார்த்து சொல்லிருக்காங்க, அதான் போலீஸ் எல்லாம் வந்திருக்கு இப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க ஊர்ல இருக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல சுரேஷ் உண்மைய மட்டும் தான் பேசுவாரு. முன்னாடி எல்லாம் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கூட்டமே நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே பிரகாஷும், ஆமா மாமா, நான் படிக்கும் போது எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் கரெக்டா சொல்லி கொடுப்பாரு. சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து சொல்லி கொடுப்பாரு. இப்ப இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க அங்க இருக்க ஒரு குட்டி பையனும், தாத்தா நீங்க எல்லாம் யார பத்தி பேசுறீங்க? அவரை நான் பார்த்ததே இல்லையே. ஆமா ஆமா, உங்களுக்கெல்லாம் எங்க டைம் இருக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு? உங்களுக்கு தான் நல்லதே பிடிக்காதே, 2K கிட்ஸ் அப்படின்ட்டு அவரு ஒரு பக்கம் கலாய்ச்சி பேசிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்க குமார் ஓடி வந்து, டேய் யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அவன் தான்டா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சுந்தரி அக்காவும், நினைச்சேன் அவனா தாண்டி இருக்கணும். கலர் கலரா ட்ரெஸ் போட்டு மினுக்கிறதும் கண்ணாடி இல்லாம துரை போகவே மாட்டாரு வெளியில அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட சரோஜாவும், அடா ஆமாண்டி, அவனே சரியான ஃப்ராடுக்கார பையனாச்சே. ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா போதும், காது மூக்குன்னு வச்சு பேச ஆரம்பிச்சிருவான். அதுவும் இல்லாம பக்கத்து வீட்டு ருக்கு இருக்கால, அவளோட பொண்ணு யாரையா லவ் பண்றாளாண்டி. அதுக்கு இவன் தான் தூது போயிருக்கான். இங்க இருந்து லெட்டர் கொண்டு போய் அங்க குடுக்கறது என்ன, அங்கிருந்து வாங்கி இங்க குடுக்கறது என்ன, ஒரே அல்சாட்டியம் தான். அதுவும் இல்லாம நைட் எல்லாம் பாட்டு டான்ஸ்னு ஒரே கூத்து அடிக்கிறான். இந்த பசங்களை கெடுக்கிறதே அவன் தான். அப்படி யாருதான்பா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா, இவன்டா மச்சி, இவன்டா. ஆமாடா, இவன்டா. எவன்டா? வேற யாரும் இல்லங்க, கொலை செஞ்சது மொபைலு, கொல்லப்பட்டது புக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. ஸ்டோரி நல்லா இருந்ததா? இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.